ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையலோ அதை பார்க்க போகிறோம். கத்திரிக்காயும் நிலக்கடலையும் போட்ட ஒரு கூட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. இந்த ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் எப்படி செய்கிறது அப்படின்ற ப்ரொசீஜரை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது போல் லஞ்ச் காம்போ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காம்போ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் ஆல்ரெடி சாதத்தோடையே நிலக்கடலையை வேக வச்சிட்டேன். சும்மா கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு தாளித்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கும் போதே அதுக்கு மஞ்சப்பொடி போட்டுறோம். அதோடையே 2 தக்காளி கட் பண்ணி போட போகிறேன். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். அது புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. உப்பும் சேர்த்துடலாம். பெருங்காயம் அவசியமாக சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம பயிர் வகைகள் எது சேர்த்தாலுமே, இப்போ நிலக்கடலையோ கொத்துக்கடலையோ இல்லை காராமணியோ எது சேர்த்தாலுமே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து போட்டுக்கணும். ஸோ புளி தண்ணியும் விட்டாச்சு. இதுக்கு என்ன பொடி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி தான் போடுறேன். அந்த பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு இருக்கே போட்டேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பெரிய பானையிலேயே அகலமாக இருக்கிறதுனால அதுலேயே சாதம் போட்டு கலந்து 2 டப்பாக்கும் வச்சாச்சு. ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு சிப்ஸ் வச்சு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுருக்கேன். அதில் சிறுகீரையை அலசி போட்டுட்ருக்கேன். சிறுகீரை அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கீரைனாலே பொதுவாக விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும். இது அதோட எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி கிட்னி பேஷண்ட்ஸு கூட டாக்டரோட ஆலோசனையில் இது சாப்பிடலாம். ஸோ நல்லா கீரையும் சேர்த்து போட்டு நல்லா அலசி போடணும். எல்லாம் சேர்ந்து வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காயும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அருமையான சிறுகீரை ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். அயன் இருக்குது, விட்டமின் இருக்குது, ஃபைபர் இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லது. கால்சியம் இருக்குது, பல்லுக்கு, எலும்புக்கு நல்லது. நல்லது செய்யுங்க, நலமாக இருங்க. தேங்க்யூ.